இந்த மனித குலத்தின் மீது சட்டத்தின் பெயராலோ காவலின் பெயராலோ சித்திரவதைகள் நடக்கக்கூடாது. சித்திரவதை இல்லாத உலகத்தை, சித்திரவதைகள் இல்லாத இந்தியாவை, சித்திரவதைகள் இல்லாத தமிழ்நாட்டை படைக்க வேண்டிய ஒரு பண்பும் கடமையும் போராடுகிற மக்கள் இயக்கங்களுக்கு, மனித உரிமை காப்பாளர்கள் முன்னே சவாலாக இருக்கிறது. இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட வேண்டும். காவல் நிலையங்கள் சட்டப்படி இயங்கக்கூடிய நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும். வருகிற அரசு ஆட்சி எதுவாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் கையை உடைப்பது, காலை உடைப்பது, பல்லை பிடுங்குவதென அவர்கள் வன்முறையாளர்களாகவே இருக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த ஜூன் 26 ஆன்டி டார்ச்சர் டே, இதனுடைய அங்கமாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம், இது சாத்தான்குளம் படுகொலைகளை ஒட்டி உருவாக்கப்பட்ட பல்வேறு அரசியல் அமைப்புகளுடைய கூட்டியக்கம், இது சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அருந்ததிராய் மீது ஆட்சிக்கு வந்த உடனேயே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிற இந்திய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அதை திரும்ப பெற வேண்டும். யுஏபிஏ சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். என்ஐஏயை கலைக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். செயலாளர் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் மீதா பாண்டியன், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஹென்றி. நண்பர்களே, முக்கியமானவங்க புரியும் உங்களுக்கு. சும்மா நாங்க பேசுறது ஆதரவாக இருக்கக்கூடிய தினம். மதிச்சியம் காவல் நிலையத்தில் நாமெல்லாம் தேர்தல் நேரத்தில், தேர்தல் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமைதியாக கொலை செய்யப்பட்ட, மதுரை காவல் துறையால் கொலை செய்யப்பட்ட இட்லி கார்த்திகனுடைய மனைவி, அவருடைய அம்மா, அவங்களுடைய அப்பா இங்க இருக்காங்க. இது போன்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தினம்தான் இந்த தினம் என்பதை முதலில் கூற விரும்புகிறேன். இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் என்பது பத்திரிகையாளரும் சிவில் சமூகமும் அரசியல் கட்சியும் அறிவிக்கக்கூடிய தினம்தான் இந்த தினம் என்று நாங்கள் வலியுறுத்துவதற்காக தமிழகத்தில் பல இடங்களில், பல மாவட்டங்களில் இதை ஒரு தினமாக இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஐநா சபையிலும் இந்த தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசிற்கு 2 முக்கியமான வேண்டுகோள். இந்த தினத்தை அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சில மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய அறியாமை கிடையாது, அவருடைய ஆணவத்தை எடுத்து காட்டுகிறது என்று மிக பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். தேனி மாவட்டத்தில் எங்களுடைய கூட்டு இயக்கத்தின் சார்பாக அனுமதி கோரி அவர்கள் கேட்டதற்கு முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அது கேவலமான ஒரு செயல். தயவு செய்து மதுரையில் இருக்கக்கூடிய ஐஜி அவர்கள் இதில் உடனடியாக தலையீடு செய்து அவர்களை அழைத்து நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி கூறுகிறோம். இரண்டாவதாக, கள்ளக்குறிச்சி சம்பந்தத்தில் நாங்கள் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டோம். அதில் குற்றவாளிகள் வெறும் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள் மட்டுமல்ல, அதை பார்த்தும் பார்க்காமல் போல் இருந்த காவல்துறை அதிகாரிகளும் குற்றவாளிகள். சிபிசிஐடி நீங்கள் நியமனம் செய்திருக்கிறீர்கள் என்றால் முதலில் சிபிசிஐடி கைது செய்ய வேண்டியது புரோஹிபிஷன் போலீஸை கைது செய்ய வேண்டும். இந்த கைது இல்லாமல் விசாரணை மேல் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மூணாவது, தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோகுல்தாஸ் கமிஷன் ஆஃப் என்கொயரி நியமனம் செய்திருக்கிறார். கமிஷன் ஆஃப் என்கொயரி நியமனம் செய்த பிறகு தேசிய மனித உரிமை ஆணையம் அதற்கு பின்பு வந்து நாங்கள் விசாரணை செய்கிறோம் என்று சொல்லி இந்த ஊரில் இருந்த ஒரு பெண் இப்பொழுது தேசிய பெண்கள் ஆணையத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நானும் விசாரணை செய்கிறேன் என்று ஒரு கூறுவது தமிழக அரசை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலை.
தயவு செய்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு எதிராகவும் தேசிய பெண்கள் ஆணையத்திற்கு எதிராகவும் பேசுகின்ற ஒரு அரசாக நம்முடைய தமிழக அரசு இருக்க வேண்டும். நியாயமாக கள்ளக்குறிச்சி வழக்கில் கைது செய்து விசாரணையை கொண்டு செல்லுங்கள், கைது செய்யாமல் கொண்டு செல்லாதீர்கள். நீங்கள் காவல்துறைக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கிறீர்கள் என்பது சென்ற ஆண்டு இதே மாதத்தில் நடந்த பல்வீர் சிங் வழக்கில் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். ஆகவே உண்மையான சமூக நீதி அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் செயல்பாட்டில் காட்டுங்கள். தமிழக அரசு முன்வந்து சித்திரவைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு தீர்மானத்தை கூடிக்கொண்டிருக்கக்கூடிய சட்டசபையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தயவு செய்து UAPA சட்டத்தில் அருந்ததி ராய்க்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு முழுமையாக சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழக்கு. அது சட்டத்தில் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இறுதி வரை நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கேவலப்படுத்தாதீர்கள் சட்டத்தை என்று கூறி கூடிக்கொண்டிருக்கக்கூடிய சட்டசபையில் தயவு செய்து தமிழக அரசின் சார்பாக தமிழக சட்டசபை அந்த 3 புதிய CRPC எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் பீனல் கோட் அமலாக்கம் ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடாது என்பதை சட்டசபை தீர்மானமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அமளிதான் ஏற்படும் என்பதை வலியுறுத்தி இறுதியாக இந்த நகரத்தில் இது நடக்கக்கூடிய காரணத்தினால் மதுரை மாநகர் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு நான் தனியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீதிமன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று இந்த அவையின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மீனாட்சி கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழைய கமிஷனர் ஆபீஸில் இருக்கக்கூடிய கொடூர வழக்குகள் விசாரணை பிரிவு என்ற ஒரு பிரிவு உண்டு. கால்களையும் கைகளையும் உடைக்கக்கூடிய முறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான். அந்த இடத்தில்தான் இட்லி கார்த்திக்குடைய கால்கள் முறிக்கப்பட்டது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற ஒரு கார்த்திக்கும் கால்கள் அங்கதான் முறிக்கப்பட்டது. அங்கதான் ஸ்பெஷல் டீம்ஸ் கூட்டிட்டு போய் செய்யறாங்க. அங்க CCTV கேமராவே கிடையாது. அது எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. தயவு செய்து நீதிமன்றம் ஆணை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். மதிப்புக்குரிய கமிஷனர் அவர்கள் உடனடியாக அங்க CCTV கேமரா எல்லா கட்டிடங்களிலும் CCTV கேமரா பழைய COP ஆபீஸ்ல நீங்க போட்டு CCTV கேமரா இருக்கக்கூடிய இடத்தில் தான் விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டிப்பாக மாநகர ஆணையர் அவர்கள் இதற்கு மதிப்பு கொடுப்பார் என்று கருதி இதையும் வலியுறுத்த விரும்புகிறோம். நீங்க பார்க்க மாட்டீங்க, வாட்ஸ்அப்ல பாருங்க. இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடக்க உரையாற்றி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசை இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் சர்வதேச ஒப்பந்தங்களிலே ஒப்பமிட மறுக்கும் இந்திய ஒன்றிய அரசு சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கைகளிலே ஒப்பமிட வேண்டும். காவல்துறையை பாதுகாப்பு படைகளை முழுக்க ஒரு வன்முறை நிறுவனமாக அப்பாவி உழைக்கும் மக்கள் மீதும் மனித உரிமை போராளிகள் மீதும் ஏறி தாக்குதலையும் அச்சுறுத்தலையும் நடத்தக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்துங்கள், காவல்துறையை ஒழுங்குபடுத்துங்கள். இந்த மக்கள் இயக்கங்கள் தொடர்ந்து விடாப்படியாக வீதிக்கு வருவதனுடைய நோக்கம் இங்கே வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள் சொன்னது போல மிக பக்கத்திலே இருக்கிற மதிசயத்திலே கார்த்திக் என்பவர் கார் உடைக்கப்பட்டது. இங்கே இருக்கிற ஆட்சியாளர் அலுவலகத்தின் பின்னே குடியிருக்கிற சந்திர அவர்களுடைய மகன் அண்ணா நிலையம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கால் உடைக்கப்பட்டதும்
குடியிருக்கிற பகுதியை விட்டு நீ வெளியேற வேண்டும் என காவல்துறை அச்சுறுத்துவதும், இது போல ஒவ்வொரு காவல் நிலையமும் ஏதோ தேடி கையை கால உடச்சு கட்டு போடுற நிறுவனம் மாதிரி, மருத்துவமனை மாதிரி, எங்கெல்லாம் ஆர்டா பிரிவில் கால கையை சேர்க்க முடியலையோ அவங்கெல்லாம் தேடிக்கு போவாங்க. அது எந்த ஊரு? பூசலப்பட்டிக்கு போவாங்க. அங்க போனா கையை அப்படியே உடைச்சு கட்டு போட்டு விடுவான், காலை அப்படியே உடைச்சு கட்டு போட்டு விடுவான். அது போல எந்த கோடீஸ்வரனையாவது காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்து கூட்டிக் கொண்டு போய் அவன் காலை உடைச்சான் கையை உடைச்ச செய்தி உண்டா என்றால் கிடையாது. அண்டாளங்காட்சிகள், அப்பாவிகள், வியாபாரிகள், உழைக்கும் மக்களை திருடர்கள் என்கிற வழக்கின் பேரில், வன்முறையாளர்கள் என்கிற வழக்கின் பேரில் அழைத்து செல்வதும், அவருடைய கையை உடைத்து விட்டு கக்கூசில வலிக்கு விழுந்தான், காலை உடைத்து விட்டு கக்கூசில வலிக்கு விழுந்தான்னு பொய்யாக அவர்களை வன்முறையை ஏகிற செயல் நேற்றைய அதிமுக ஆட்சியிலும் நடந்தது, இன்றைய திமுக ஆட்சியிலும் நடக்கிறது. ஆக காவல்துறை என்பது ஒரு வன்முறை நிறுவனமாக அப்பாவி மக்களை தாக்கக்கூடிய, சாத்தான்குளத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள், அது வன்முறையினுடைய உச்சமாக படுகொலைக்கு கொண்டு செல்வது, முதலில் நடவடிக்கையை குறைக்க முயற்சி செய்வது, இரண்டாம்பட்டி காவல் நிலையமாக இருக்கலாம், தேனி காவல் நிலையமாக இருக்கலாம், பெரியகுளம் காவல் நிலையமாக இருக்கலாம், செயல்பட விடாமல் அவர்களை பத்திரங்களில் கையெழுத்து வாங்குவது, மீறி நீங்கள் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டால் உங்களை கைது செய்வோம் என அச்சுறுத்துவது, பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற ஒரு கருத்துரிமைக்கு எதிரான செயலை காவல் நிலையங்கள் செய்து வருகிறது. இதற்கு வட்டாட்சியர்களும் துணை போகிறார்கள் என்கிற அவலமான செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டம் இது போல சம்பவங்களை பட்டியலிட வேண்டும் என்றால் ஏராளமாக இருக்கிறது. இதை வெறுமனே ஸ்டாலினை பதில் சொல், எடப்பாடியை பதில் சொல் என அடுத்த தேர்தலை மட்டுமே கணக்கில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களை பொறுத்தவரை வன்முறையற்ற ஒரு காவல் நிலையம், வன்முறையற்ற தமிழ்நாடு, காவல் வன்முறையற்ற இந்தியா, உலகம் முழுவதும் சித்திரவதையற்ற ஒரு உலகத்தை படைக்க வேண்டிய அடிப்படையான பண்பாட்டை நாங்கள் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், அதற்காக இயங்குகிறோம். ஜெல்லிகளில் சாத்தான்குளம் படுகொலையை ஒட்டி உருவாக்கப்பட்ட இந்த காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கம் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கெடுத்தது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள் பங்கெடுத்த ஒரு கூட்டு இயக்கம் தான் இந்த கூட்டு இயக்கம். இதனுடைய மிகப்பெரிய வெற்றி சாத்தான்குளம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யாரும் இன்றைக்கு வரை பிடியிலே விடப்படவில்லை. மக்கள் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இது போல நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவோமேயானால் நீங்கள் மக்கள் செயல்பாடுகளில் பங்கெடுப்பவர்கள், அவர்கள் மீதான அவர்கள் எல்லோருமே மனித உரிமை காப்பாளர்கள், சட்ட உரிமை காப்பாளர்கள், மனித உரிமைக்காக இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் அரசியலமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சாராதவர்களாக இருந்தாலும், வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு இந்திய அரசை வலியுறுத்தி அதை நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், தீமை கொலைகள் வழக்கில் மனித உரிமை போராளிகள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள்
அனைவரும் கைது செய்யப்பட்டு மோடி கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சொற்ப தற்காலிக விடுதலையில் வெளிவந்திருக்கிறார்கள். நிறுவன படுகொலையாக ஜெயன் சாமியார் அவர்கள் உள்ளேயே இறந்து போனார்கள். இது போன்ற நிலைகள் இருக்கிறது, அது இன்றைக்கும் தொடர்கிறது. ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மிக பெரும்பான்மை பெற்ற ஆட்சி என கடந்த ஆட்சியாக இருந்தாலும், நாங்கள் கூட்டணி ஆட்சி என இந்த ஆட்சியாக இருந்தாலும், திமிர் மதவெறி அரசியலை அமலாக்குவது, அதே போல இயற்பிய சட்டத்தை அமலாக்குவது, இதிலிருந்து இந்த ஒன்றிய அரசு பின்வாங்கவில்லை. அருமை நண்பர்களே, ஆட்சிக்கு வந்த உடனே 2010-14 ஆண்டுகளுக்கு முன்னே போடப்பட்ட ஒரு வழக்கு, காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே டெல்லி கருத்தரங்கத்திலே காஷ்மீரை பற்றி பேசிய அருந்ததிராய் அவர்களும் காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கலாம் என டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்திருக்கிறார். ஒன்றிய கூட்டணி ஆட்சி பதவிக்கு வந்த உடனேயே 14 ஆண்டுகள் கழித்து அருந்ததிராயை கைது செய்வதற்காக, சிறைக்கு அனுப்புவதற்காக, மத்திய பல்கலைக்கழக பேராசிரியரை சிறைக்கு அனுப்புவதற்காக இந்த முயற்சியை பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி தொடங்கி இருக்கிறது. ஆக ஆட்சி பெரும்பான்மை ஆட்சியாக இருக்கலாம், கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பாசிச தன்மை குறைந்ததாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசிச ஒன்றிய ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு கடுமையாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றால், உங்கள் தலைமையில், முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற காவல்துறை நித்தம் வன்முறை செயல்பாடுகளில் இருக்கிறது, ஊழல் செயல்பாடுகளில் இருக்கிறது, மாமூல் செயல்பாடுகளில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் கள்ளக்குறிச்சியிலே 60 பேர் வரை இறந்திருக்கிற விஷச்சாராய சாவு. இன்னும் பல இடங்களிலே காவல் நிலையங்களிலே தாக்குதல். தேனியிலே இதே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அங்கிருக்கிற காவல்துறை சொல்லுகிறது, முன்னை காரணங்களை சொல்லுகிறது, நீ ஆளுநர் வரும் பொழுது போராட்டம் நடத்தினாய், நாங்களும் தான் போராட்டம் நடத்தினோம். ஆளுநர் என்கிற அடாவடி பேர்வழி தமிழ்நாட்டில் எங்கு வந்தாலும் அவனுக்கு எதிராக போராட்டம் நடந்தே தீரும். காரணம், இந்துத்துவ அரசியலை அமலாக்குகிற ஒரு பேர்வழிதான் ஆளுநர். நீ அதற்கு எதிராக போராடினாய், அனுமதி கிடையாது. நீ சட்டம் ஒழுங்கு சீரழித்தாய். என்ன, பனி சட்டத்துக்கும் மாடு சட்டத்துக்கும் ஒரு சட்டம், மனிதன் சட்டத்துக்கும் ஒரு சட்டம் என தேனி காவல்துறை அணுகிறது. அதை எதிர்த்து அங்கே இருக்கிற தமிழ் தேச மார்க்சிய கழகம், அருமை தோழன் மரியவன் இரும்பை எடுக்கிற முன்முயற்சிகளுக்கு அங்கே காவல்துறை முழுக்க முட்டுக்கோட்டை போடுகிறது. காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கத்தினுடைய தேனி அமைப்பின் சார்பாக இன்றைக்கு மாலை நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனுமதி மறுத்திருக்கிறது. காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அமைப்பின் மூலமாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருக்கிற, அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், உங்கள் காவல்துறையை பற்றிய கவலை நீங்கள் எடுக்கவில்லை என்றால், மாமூல் வாங்குகிற, லஞ்சம் வாங்குகிற, இது போன்ற கள்ளச்சாராய பேர்வழிகள், விஷச்சாராய பேர்வழிகளில் ஆதரவாக இருக்கிற உங்கள் கட்சிக்காரன் மீது அக்கறை செலுத்தவில்லை என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை இழக்க வேண்டி வரும். ஆட்சிக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பை 26 நீங்கள் கண்டிக்க வேண்டிய நிலைமை வரும் என்பதை சொல்லி நாங்கள் வலுவாக சொல்லுகிறோம். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தை தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளுடைய கூட்டு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்திற்காக, மனித உரிமையை ஒரு பண்பாடாக வளர்த்தெடுப்பதற்காக நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதை சொல்லி இந்த தொடக்க உரைக்கு வாய்ப்பளித்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்க மதுரை ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தோழர் அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்பாகவும் நான் சார்ந்த